கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தற்பொழுது ஒரு துக்ககரமான செய்தி வெளியாகியுள்ளது. சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களோடு இணைந்து குறிப்பாக பாடல் ஊழியத்தை செய்து வந்த சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்துள்ளார். இந்த தகவல் கிறிஸ்தவ வட்டாரத்தையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத குடும்பம். அம்மா கிறிஸ்டின், அப்பா ஹிந்து, பக்கா ஹிந்து. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே எல்லாரும் பார்த்தாங்க, என்னை வெறுக்க பார்த்தாங்க, இந்த பையன் ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன். அப்பா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னாரு. என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். ஐயோ, இங்கே ஊருக்கு நம்ம தாத்தாக்கு எல்லாத்துக்கும் தாத்தாக்கு தெரிஞ்சானே ஆத்தாக்கு தெரிஞ்சானே? உங்களுக்கு தெரியும், நீங்கள் தானே என்னை பெற்றவங்க, உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? நான் இயேசு ஏற்றுக்கொண்டுட்டேன், பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன் அப்படின்னு. அது என்ன காலேஜ்னாரு? அது ஒரு காலேஜ். அவர் தெரியும் பைபிள் காலேஜ் என்னன்னு தெரியாது. அது ஒரு காலேஜ் படிக்க போகிறேன்ட்டு ரெடி ஆகிட்டேன். எங்கள் தாத்தாவுக்கு எல்லாம் பயங்கர கோபம். எங்கள் தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட 42 பேர் பேரன் பேத்தியெல்லாம். ஒரு ஆளுக்கு எங்கள் அத்தை பிள்ளைய, தாத்தாப்பா, பெரியப்பா, சித்தப்பா பிள்ளைகளாம் சேர்ந்து 42 பேர். பெரிய மிலிட்ரியாக இருந்தது. இந்த மிலிட்ரிக்கெல்லாம் இராணுவ தலைவர் எங்கள் தாத்தா தான். அவர் வச்சதை ஆட்டம். அவர்கிட்ட போய் சொன்னேன், இப்போ நான் இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் போகிறேன். அடித்தாலும் செருப்புலன்னாரு. அதில் ஏன் அடிக்கிறீங்க? கன்னத்தில் கையில் அடிங்களேன். செருப்பில் அடிக்கணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு செருப்பில் அடிக்கணுமா? கேட்டேன் நான். செருப்பில் அடிக்கணும்? அது வேற எவனா போய் அடிங்க செருப்பில். என்னை தொடக்கூடாது, நான் இயேசுடைய பிள்ளை. தாத்தாட்ட தைரியமாக யாரும் பேச மாட்டாங்க. அப்பா அம்மா கூட பேச, நான் இயேசுவின் பிள்ளை, என்ன செருப்பில் அடிக்கிறீங்க அப்படின்னு. வேறு யாரும் போய் அடிங்க, ரசிக்கப்படாத இருப்பா, நேரம் போய் அடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு போயிட்டேன். பாருங்கள், எனக்கு அடுத்த என் தங்கச்சி, எனக்கு அடுத்த என் சர்டிஃபிகேட்டை நான் பிஏ தமிழ் இலக்கியம் முடித்தேன், ஹிஸ்ட்ரியும் தமிழ் இலக்கியமும். அதனால தான் அந்த ரகசியங்கள்லாம் கண்டுபிடிச்சேன் நான். இந்த ஓம்னா என்ன, அந்த மந்திரங்களாக இருக்குல்ல, அதை பூரா கண்டுபிடிச்சேன் வீட்டில். அது இருக்குது. அப்போது எங்கள் தங்கச்சி எனக்கு முன்னாடி என் சர்டிஃபிகேட்டை தீ வச்சு எரித்தான். இந்த மாதிரி உன்னை எரிச்சிட்டு ஓடி போனேன். நல்ல வேலை என்ன எரிக்காமட்டையில் அது போகிட்ட ஓடி. அப்படி போனதாம்மா காடே பரதேசியாய் அலைஞ்சோம். நடந்து 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 மேட்டுப்பாளையத்துக்கு ஊட்டிக்கு நடந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது அப்போ அந்த காலத்தில் காசு கிடையாது, பணம் கிடையாது. அப்படி நடந்த என் சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன். பாருங்கள், ஒரு 6 வாலிபர்கள். ஒரு தம்பி திருச்சியை சேர்ந்த தம்பி, ஒரு தம்பி 5 கிராமத்தை சேர்ந்தவன், ஒருத்தன் தென்காசியை சேர்ந்தவன், ஒருத்தன் கோயம்புத்தூர், ஒருத்தன் சேலாசு. இப்படி 6 பேர் டீமாக ஆரம்பித்தோம். காரைக்குடிங்கிற சின்ன சுருக்கமாக சொல்லிவிட்டு முடிச்சிடறேன். பாருங்கள், அங்கே காரைக்குடியில் இந்த டீம் வாலிபம் இயேசுவுக்கே அப்படி ஒரு டீம் ஆரம்பித்தோம். ஆனால் எங்கள்கிட்ட ஒரு பைசா கிடையாது. வாலிபம் தான் இருக்குது, ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. போய் அங்கேருந்து ஒரு நர்ஸம்மா வீட்டில் தங்கியிருந்தோம். அவங்களுக்கு காலையிலங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு கைப்பறி எடுத்துகிட்டு இந்த பக்கம் 3 பேர், இங்கே 3 பேர், அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம். பாட்டு தான் இடையில. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார், விண்ணவர் புகழ் பாடு. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார், மன்னவர் மகிழ்ந்தாடு. நாங்கள் பாட்டு தான் எங்களுக்கு. ஆனால் வயிறு கிள்ளும். ஏன்டா ஒரு நாள் வரப்போறதுக்கு பேண்டா பாடி கிடக்கணும் சொன்ன மாதிரி இருக்கும். அப்படியே கொடுத்து கிராமமாக கிலோமீட்டர் கணக்கில் நடந்த கால் இதையா இயேசுவுக்காண்டி நடந்து நடந்து. அப்போ எனக்கு இன்னைக்கு பன்னீர்செல்வத்தை தெரியும். வந்தோடனே வாங்கியா காப்பி குடிக்கிறீங்களா, எதை குடிக்கிறீங்க, எதாவது கொண்டு கொடுக்குறாங்க. அன்றைக்கு யாரும் தெரியும்? பன்னீர்செல்வம்னா என்ன ஒரு கொண்டாட்டிங்க தெரியாது. அந்த காலத்தில் அப்படி சுற்றி நடந்தோம், ஊழியம் செஞ்சோம், காடு மேடு. அப்போ தான் 81ஆம் வருஷம் வின்சென்ட் செல்வகுமாரை கோட்டையூரில் வச்சு சந்தித்தோம். முதல் அவரை சந்தித்தோம். அவர் ஊழியத்தோடு இருந்தோம். அப்படி இருக்கும்போது அந்த கிராமமாக ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது தான் கடைசியாக கோவில்பட்டிக்கு வந்தோம். கோவில்பட்டியில் தான் ஒரு தாயார் சாராமான்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க. ப்ராஃபஸி சொல்லுவாங்களாம். அவங்கள போய் பார்க்கலான்னு போயிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறோம். அந்த அம்மா ஆச்சரியமாக கொடுது. பன்னீர்செல்வம், நீ ஜான் பன்னீர்செல்வம் அழைக்கப்படுற உள்ள வான்சி. நான் எங்கள் பையங்களை பார்க்க ஏரில் லெட்ரு ஏதோ போட்டையிலாட்டார் பேரெல்லாம் எழுதி. அந்த அம்மா அப்படி கூப்பிட்றாங்க. நீ எல்லிஸ் வில்லியம், நீ ஸ்டார்லி, நீ செல்வராஜ், காலேப் செல்வராஜ், இப்படி பேரை கூப்பிட்டுட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க, போச்சு நீ என்னென்னத்தை சொல்ல போகிறாங்களே தெரியலையே, அப்படி ஒரு பயம். அப்போது சொன்னாங்க, நீங்கள் மற்றவங்களை 5 பேரை பார்த்து நீங்கள் எல்லாருமே பாஸ்டர் ஆகிடுவீங்க. இந்த தம்பியை நான் உலகம் பூரா கொண்டு போவேன்னாரு. என்ன சர்டிஃபிகேட் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போது ஆண்டவர் உலகமெல்லாம் கொண்டு போவேன்னு சொன்னார், வாக்கு தத்துவம். நாங்களும் பேசாமல் நம்பிட்டு வந்துட்டோம். நம்பத்தானே செய்யணும்.
பாருங்கள், சொன்ன மாதிரி 3 மாதத்தில் 5 பேரும் பாஸ் ஆகிட்டான். என்ன கைவிடப்பட்டுட்டோம். நான் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல இருக்கிறேன் பாஸ்டர் வீட்டில். அப்போ தான் பிரதர் மோகன் சி லாசர்ஸ் 81ஆம் வருடம் அங்கே ஒரு சீனிவாசா கல்யாணம் பண்ணுறதுக்கு வர்றாரு செய்தி கொடுக்க. அப்புறம் அவர் சின்ன பையன்தான், இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், என்னை விட ஒல்லியாக இருந்தார். நான் கூட அப்போ நல்லா இருந்தேன். வந்து செய்தி கொடுக்குறாரு. நான் பாட போயிருக்கேன். பாடி முடித்த உடனே தான் என்னை கூப்பிட்டாரு. நல்லா பாடுறீங்களே, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. இங்கே தானே இருக்கிறேன். நான் சாதாரண சொன்னேன், இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு. நான் கூப்பிட்டா வருவாயில்லாமே, என்ன கூப்பிட்டா வந்துட்டு போகிறேன், கூப்பிடலாம் வரமாட்டேன் அப்படி சொல்லி தம்மா பேசியிருந்தேன். அவருக்கு ரொம்ப அது பேச்சு பிடிச்சிருந்தது. எனக்கு சாதாரணமாக பேசுகிற அப்படி. அப்போது அது பின்னால் தான் பிரதர் மோகன் சி லாசர்ஸ் அறிமுகம் எனக்கு கிடச்சி மெதுவாக 4 மாடிக்குள்ளே எட்டு பார்த்தேன். 4 மாடிக்குள்ளே வந்தால் ஊரே கிடையாது ஐயா. இந்த இருக்கிறத வனாந்தரம் அப்படி இருக்குது. ஐயையோ, என்னடா முள்ளுக்காட்டுகள் என்னென்றா இருக்க போகிறோம்னு. அவர் வீடு தெக்கூர், அங்கே இருக்கிறாரு. ஆஃபீஸ் வந்து வாக்கியாங்கரையில் ஒரு சின்ன ஆஃபீஸு. அங்கே இந்த மேனேஜர் செல்வமாக இருக்கிறான். நான் போய் சேர்ந்துருக்கேன். எப்படித்தான் இருக்க போகிறோமோ வந்து. ஆனால் கர்த்தர் அழைச்சதுனால நான் இதுவரையில் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு 41 வருடங்களை கடந்துட்டு தன்னுடைய இளம் வயதில் நடிகனை பின்பற்றி வந்த நேரத்தில் 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சுவிசேஷ கூட்டத்தின் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பின்னர் பைபிள் காலத்தில் சேர்ந்து படித்து முடித்து பிறகு ஒரு 6 பேர் கொண்ட குழுவாக இணைந்து வாலிபர் இயேசுவுக்கே என்ற ஊழியத்தை தொடங்கி காரைக்குடி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் ஊழியம் செய்து வந்தார். பல பசி, தாகம், பட்டினி போன்ற சூழ்நிலையிலும் இயேசுவுக்காய் வைராக்கியமாய் நின்று பல மணி நேரம் நடந்து சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்து தன்னுடைய வாலிப நாட்களில் அநேக வாலிப பிள்ளைகளை இயேசுவண்டை இழுத்தவர். 1981 நடந்த கூட்டத்தில் சகோதரன் மோகன் சி லாசரஸ் அவர்களை சந்தித்து பின்னர் 1984ஆம் ஆண்டு முதல் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் இணைந்து பணியாற்றி வெளி உலகத்துக்கு பரிச்சயமானார். இவர் கூட்டத்தில் பாடல்களை பாடி ஆராதனை நடத்தினார். ஆராதனை வீரன் என்ற பெயருக்கே உரித்தானவர். கர்த்தரின் எக்காலம் என்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர். கர்த்தரின் ஊழியத்தை உண்மையாய் செய்து தனது ஓட்டத்தை முடித்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார். அவரின் இழப்பு கிறிஸ்தவ ஊழியத்திற்கே பேரிழப்பு. அவரை இழந்து தவிக்கும் அவரின் குடும்பத்தினரின் ஆறுதலுக்காக ஜெபிப்போம். தேவனுக்காய் வைராக்கியமாய் பணியாற்றி அவரின் ஓட்டத்தை முடித்துள்ளார். அவர் தேவனின் ராஜ்யத்தில் இளைப்பாறிக் கொண்டிருப்பார். இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கிறிஸ்தவ வட்டாரங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.